Hi dear brothers, 17ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 507 507. 17ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 507 அதனுடைய கசிங் நம்பர்ஸ். 16ஆம் தேதி 307 ரிசல்ட். ட்ரா நம்பர் இன்னைக்கு 507. ஆல் போர்டில் 8 3 6 1 கொடுத்துருக்கேன். 8 பவர் பண்ணோம்னா 3, 6 பவர் பண்ணால் 1. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 1ஆம் நம்பர், ஸோ நம்பர் 1 இறங்குறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது. கன்ஃபார்மாக 1ஆம் நம்பர் இறங்கும். ஆல் போர்டில் 8 3 6 1. 16ஆம் தேதி ரிசல்ட் 307. சரிங்களா? ஏபியில் 30ன்றதை சிம்பிளாக யோசித்தோம்னா 31 இல்லைன்னா 13 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கவனமாக ப்ளே பண்ணணும். ஏபி ஏசிபிசியில் டபுள்ஸில் 11 55 கொடுத்துருக்கேன். 11 55, 12 21, 51 15, 52 25. அவ்வளோதான். ட்ரா நம்பர் 507. ட்ரா நம்பரில் 5 0 இருக்குது, 50 இருக்குது. ட்ரா நம்பரில் 50ன்றதை 51 இல்லை 15 அப்படி அடிப்பாங்கன்னு நம்ம கஸ் பண்ணி போடுவோம். அவங்க 52ன்னு அடித்தாங்கனாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 52 25. $112 552 கஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த நம்பர் ரிப்பீட்டடாக ஒரு 35 டைம்ஸ்க்கு மேலே பழைய சார்ட்டில் வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட், இயர்லி சார்ட்டு இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 நம்பர் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த 2 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் இந்த 2 நம்பரையும் பாக்ஸில் போட்டாலும் வின்னிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ என்னுடைய நம்பிக்கை. அந்த 2 நம்பர் கொடுத்துருக்கேன், டிக் பண்ணி கொடுத்துருக்கேன். 112 552. இப்போ என்னென்னா உங்களுக்கு பாக்ஸில் வைக்க தெரியும். 112 பாக்ஸில் வச்சிங்கன்னா 3 நம்பர் கிடைக்கும். 112 அப்படின்ற நம்பரை பாக்ஸில் வச்சோம்னா 3 நம்பர் கிடைக்கும். என்னென்னா 112 அதை அப்படியே திருப்பி போட்டு 211 121 அவ்வளோதான். ஸோ ஒரு நம்பரில் 3 டிஜிட் நம்பரில் டபுள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பாக்ஸில் வச்சோம்னா 3 நம்பர் வரும். சப்போஸ் 3 நம்பருமே டிஃப்ரெண்ட்டான நம்பர் அப்படின்னா 6 நம்பர் கிடைக்கும் பாக்ஸில் வச்சோம்னா. இப்போது 112 அதை பாக்ஸில் வச்சா 112 அப்படியே திருப்பி 211 121 552 அதே போல் பாக்ஸில் வச்சோம்னா 552 அப்படியே திருப்பி 255 525 அவ்வளோதான். அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் 112 552. அப்புறம் எதுக்கு மீண்டும் கீழே இவ்வளோ நம்பர் கொடுத்து வச்சுருக்க அப்படின்னு கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் போதும், இந்த 2 நம்பரே போதும்னு நினைக்கிறேன் நான். 112 552 போதும். இதோடவே நிறுத்திடலாம். 17ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 507. ஆல் போர்டில் 8 3 6 1. நான் சொல்லிட்டேன், மேக்ஸிமம் ஏபிசி போர்டில் 1ஆம் நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏபிஏசிபிசியில் 11 55, 12 21. இந்த 12 தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1 2 12 21 51 15 52 கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 52 பிரித்தோம்னா 552. ஏசிலையும் 52, பிசிலையும் 52 மாட்டிக்கும். சப்போஸ் ஏபியில் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஏபியில் 55 அதான் கொடுத்து வச்சுருக்கேன். 55
ஸோ இதே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கஸ்ஸிங்கில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்த கஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது மொத்தமாக இப்போ நான் இன்றைக்கி எடுத்த கஸ்ஸிங் நம்பர்ஸே இவ்வளோ தான், டோட்டல் நம்பர்ஸே இவ்வளோ தான். இதில் ஸ்ட்ராங்காக நான் ஃபாலோ பண்ணுற நம்பர்ஸ் மேலே இருக்கிறது 112, 552, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த நம்பர்லாம் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு கிளான்ஸ் உங்கள் பார்வைக்காக கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த கஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். ஒரு வேளை நீங்கள் 911 எடுத்திருக்கீங்கன்னு வைங்க, நான் 112 திருப்பி போட்டோம்னா 211. சப்போஸ் நீங்கள் 811 அப்படி எடுத்திருக்கீங்கன்னா 11 நீங்களும் எடுத்திருக்கீங்க, நானும் எடுத்திருக்கேன். அப்போது ஒரு அளவுக்கு என்னென்னா ஒரு டிஸ்கஷன் தான் இது, ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது தான், தனிப்பட்ட முடிவெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவீங்க, நான் ஒரு கருத்து சொல்லுவேன். ஸோ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு 10 பேர் 4 பேர் உட்காந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இது வேண்டாம், இது சரியாக வராது அப்படின்னு ஒரு ஆலோசனை டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது எப்போவுமே சிறப்பாக தான் இருக்கும். தனிப்பட்ட முடிவுன்றதை விட ஒரு குடும்பத்தோடு உட்காந்து அப்பா அம்மாவோட மனைவி குழந்தைகளோட உட்காந்து ஒரு குரூப் டிஸ்கஷன், இது பண்ணால் நல்லா இருக்குமா, இது செஞ்சால் நல்லா இருக்குமா, வேணுமா வேண்டாமா அப்படின்னு. அப்போது நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு வேளை இந்த நம்பருக்கு வாய்ப்பு இருக்கா, ஏன்னா நானும் அந்த நம்பர் எடுத்து வச்சுருக்கேன், நீயும் எடுத்து வச்சுருக்க, அதனால் வாய்ப்பு இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதை ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் ஆகும். அவ்வளோதான். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, என்னால் மட்டும்தான் கஸ் பண்ண முடியும், நான் தான் பெரியவன் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கும் இந்த ரொம்ப நாளாக லாஸ் தான் போயிட்டுருக்கு, எக்கச்சக்க லாஸ் தான். கவனமாக தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் லாஸ் தான். ஒரு பெரிய வின்னிங் பிடிக்க முடியலையே அப்படின்ற வருத்தம், ஒரு பெரிய வின்னிங் உங்களுக்கு கொடுக்க முடியலையன்ற வருத்தம் தான். அதனால் முயற்சி பண்ணுவோம், தளராமல் நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணலாம். ஓகே, உங்களுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது 112, 552 வெரி ஸ்ட்ராங் நம்பர், அதை விட்டுருவோம். மீதம் இருக்கிற நம்பர்ஸ் கஸ்ஸிங்கில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்த நம்பர்ஸ் 143. நேற்று ரிசல்ட்டு, அதாவது 16ஆம் தேதி ரிசல்ட்டு 307, ஏபியில் 30. 30ன்றதை சிம்பிளாக 31 இல்லைன்னா 13, 143, 13 இருக்குல்ல, 13 இல்லைனா 31 நடிக்க வாய்ப்பு இருக்குது. 439 இன்றைக்கி ட்ரா நம்பர் 507. ட்ரா நம்பரில் 50 இருக்குது, 50ல் ஒன்றை குறைச்சி 49. சரிங்களா, 439. 391 ஏற்கனவே சொன்ன மாதிரி 30ன்றதை 13 இல்லைன்னா 31 அடிக்க சான்ஸ் இருக்குது. 911. சரிங்களா, என்னுடைய ஸ்ட்ராங் நம்பர் 112, அதாவது திருப்பி போட்டோம்னா 211. 911 அதுவும் ரிப்பீட்டடாக நம்பர்ஸ் வந்துட்டு இருந்ததுனால அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். 115 இங்கே ஏபிஎஸ்சிபிசியில் 51-15 கொடுத்துருக்கேன். ஒரு வேளை 51-15ன்றது ஏபிஎஸ்சிபிசியில் மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 112 கொடுத்துருக்கேன், 119 அதாவது 911 கொடுத்துருக்கேன், 115. அப்போ 11க்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும்போது அப்படின்றது என்னுடைய ஒரு அனுமானம், ஒரு கஸ்ஸு. 115, 157 இன்றைக்கி ட்ரா நம்பர் 507, 50 இருக்குது ஏபியில், 50ன்றத 51 இல்லை 107 இருக்குது, 70 இருக்குது ட்ரா நம்பரில், 70 இருக்குது, 70ன்றத 71. சரிங்களா, 71, 51 இல்லைன்னா 71 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. 572. சரிங்களா, 572, 722, 722. முந்தானேத்து 330 அடித்தாங்க, முந்தானேத்து டே பிஃபோர் எஸ்டர்டே. 16ஆம் தேதி இல்லை, 15ஆம் தேதி 33, 330. அப்போது 33 இறக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி 22 இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால 722. 226
264 அவ்வளோதான். ஸோ டோட்டல் கசிங் நம்பர்ஸ் மிச்சம் எந்த நம்பரையும் நான் கொடுக்காம இல்லை. இப்போ என்னுடைய கசிங்கில் எடுத்த டோட்டல் நம்பர்ஸே இவ்வளோ தான். அதனால் இத்தனை நம்பர்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. இதில் உங்கள் மனசுக்கு உங்கள் உள்ளுணர்வுக்கு எது சரியினப்படுதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி செட் ஆகலை அப்படின்னு சொன்னோம்னா விட்டுறலாம். ஓகே டியர் பிரதர்ஸ். அடுத்தது எப்பவும் கொடுக்கறது தான் ட்ரிக் நம்பர். இந்த ட்ரிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் என்னுடைய கெஸ்ஸிங்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரிக் நம்பர்ஸ் 12, 15, 36, 65, 95, 55. 5ஆம் நம்பர் நிறையா இருக்குது ட்ரிக் நம்பரில். என்னை கேட்டோம்னா ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரா நம்பர் 507, சென்டரில் 0 இருக்குது, அதை பவர் பண்ணோம்னா 5. 557 இல்லை 755 இல்லை 555 வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ட்ரா நம்பரை கவனமாக ஃபாலோ பண்ணணும். ஓகே மை டியர் பிரதர்ஸ், இது 17ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 507னுடைய கசிங் நம்பர்ஸ். டோட்டல் கசிங் நம்பர்ஸே இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். எதாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. வேறு யார் பேச்சையும் கேட்காதீங்க. அதனால தான் இது ஒரு என்ன சொல்கிறது, கணிப்பு மட்டும்தான், முடிவு கிடையாது. ஆனால் உங்களுடைய கசிங் நம்பர்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் சரி, எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் வருத்தப்பட்டுறாதீங்க, கவலைப்பட்டுறாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். வாழ்க்கையில் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்றது ஒன்றும் கிடையாது. அதனால் எந்த விஷயத்தையும் சமாளிக்க முடியாத பிரச்சனைன்றதெல்லாம் ஒன்றும் ஆண்டவன் நமக்கு கொடுக்க மாட்டான். எல்லாமே சமாளிச்சிடலாம். ஸோ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உடம்பை கெடுத்துக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க. உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் நிறைய சாப்பிடுங்க, கவனமாக இருங்க. லவ் யூ மை டியர் பிரதர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குட் லக்.